ஒரு சூப்பரான புடலங்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ்டு ஆனியன்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ்டு புடலங்காய் அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதும் துளியோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா சாப்ட் ஆனியன்ஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். எவ்வளோ தூரம் வதங்குதோ நமக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருந்த புடலங்காய் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சு நடுவில் கிளறி விட்டு பார்த்துக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதும் 2 ஸ்பூன் தனியா பவுடர், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்பைசஸோட பச்சை வாடை எல்லாம் போகணும். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மூடி போட்டு நடுவில் வதக்கி விட்டு வேணுங்கிற இடத்துல தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணதில் நம்மளோட புடலங்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைசியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு எல்லாமே நல்லா வச்சு சாப்பிட்லாம். என்ஜாய்.